அவசர அவசரமா பல திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீ அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசர அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். நிதியே ஒதுக்கல, திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டினா அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அதுக்கு தான் எல்லா துறைகளிலுமே அவசர கோலத்தில் கமிஷனுக்காக டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்றங்களை கடுமையாக இன்றைக்கு கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குவாரி வைத்திருக்கின்றவர்கள், ஜல்லி கிரசர் வைத்திருக்கின்றவர்கள், அவர்களை மிரட்டி பணம் பறிக்கின்ற செயலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு அந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் அவளிடத்திலே பணத்தை பறிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிற எவராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். திரு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில் அவரை கலந்து கொண்டு திட்டத்தை அந்த ஒலிம்பிக்கை திறந்து வச்சார். செஸ் ஒலிம்பிக் திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில் நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில் மத்திய அரசு மூலம் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சி வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. பிறகு திரு மோடி அவர்கள், பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின். எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு. இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே, ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள்.